அன்பான நேயர்களே, எனது இனிய வணக்கங்கள். சற்று இடைவெளிக்கு பிறகு மீண்டும் என்னுடைய வீடியோவை நீங்களெல்லாம் பார்ப்பதற்காக ஒரு கண்ணதாசனின் பாடலை எடுத்து அந்த பாடலில் ஒரு வரி அழகாக எழுதியிருப்பார். சரஸ்வதி சபதம் என்ற படம், அதில் கண்ணதாசன் எழுதிய வரிகள்: தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. இப்படி தொடங்குகின்ற இந்த பாடலை நன்றாக இசையமைத்திருப்பார்கள். இந்த இசையில் வருகின்ற ஒரு வரி கண்ணதாசனுடையது. பார்த்தீங்கன்னாக்க, பெற்றவள் உடல் சலித்தால் பேதை நான் கால் சலித்தேன், படைத்தவன் கை சலித்து ஓய்ந்தானம்மா. இது இந்த மாதிரி ஒரு வரிகளை எழுதிட்டு, இது கலோக்கியலாக எல்லாருக்குமே தெரிந்த வரிகள் தான். ஆனால் இந்த வரியில் இன்னொன்று எழுதுகிறாங்க. என்னன்னு கேட்டாக்க, மீண்டும் ஒரு பாவி வயிற்றில் நான் பிறவேனம்மா, இனிமேல் இந்த ஜென்மம் போகிறோம், அடுத்த ஜென்மம் எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரிகள். இதில் ஒரு அருமையான ஒரு தத்துவத்தை சொல்லியிருப்பார். என்னன்னு கேட்டாக்க, இறைவனுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை கொடுக்குறேன்னு சொன்னாக்க, அந்த கஷ்டத்தை கொடுக்குற இறைவன் தன்னுடைய ஓய்வு நேரத்தில் என்னோடு விளையாடுகிறானா என்று கேட்பதாக ஒரு வரிகள் வருகின்றன. இந்த வரிகளில் ஒன்று நினச்சி பாருங்கள். எல்லாருமே கஷ்டங்களை அனுபவிக்கும் போது இறைவன் இப்படி செய்கிறான், அப்படி செய்கிறான், அவன் எனக்கு இப்படி கொடுப்பதில்லை, நான் எத்தனையோ செய்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். இறைவன் என்ன சொல்லுகிறான் என்று கேட்டால், எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, நான் படைப்பதோடு சரி, படைக்கின்ற பிரம்மாவுக்குத்தான், படைத்த பிரம்மாதான் உங்களுக்கு லிபி எழுதுகிறாரு. அப்போது அந்த விதிக்கப்பட்ட விதியிலிருந்து, கர்மாவிலிருந்து யாரும் விலக முடியாது என்பதை தீர்மானமாக பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறாரு. எப்படின்னா, உன்னோட கர்மாவை நீ அழிச்சாகணும், நான் ஒன்றும் பண்ண முடியாது இப்படின்னு அழுத்தம் திருத்தமாக பகவத்கீதையில் சொன்னாலும் கூட, இன்னும் மனிதர்களுடைய பயம், அந்த மனசுக்குள்ளே இருக்கிற ஏக்கம், அல்லது இப்படி சொல்லலாம் சந்தேகம், எது நமக்கு கண்ணுக்கு தெரிவதில்லையோ, புலப்படுவதில்லையோ அதை பற்றி நாம் ரொம்ப சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். எது இல்லையோ அதை பற்றி நம்ம யோஜனை பண்ண ஆரம்பிக்கிறோம். எது அதை மெசூஸ் பண்ணணும், அதை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற உணர்ச்சிகள் யாருக்குமே இருக்கிறது இல்லை. வேறு எந்தெந்த இடங்கள்லையோ நம்ம ஃபீல் பண்ண நினைக்கிறோம். ஆனால் இதில் மட்டும் யாரும் ஃபீல் பண்ணுறதில்ல. என்னன்னு எனக்கும் புரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் கண்ணதாசன் எழுதின பாடல்களில் நிறைய பாடல்களில் தத்துவம் எழுதியிருப்பார். இந்த பாடல் எப்படி அவங்களுக்கு வழிகாட்டுகிறது, இந்த படத்தில் மெயின் கதையை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தாக்க, இந்த ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு பெண் பிச்சை எடுத்துக்கொண்டு வாழ்கின்ற நிலையில் இருக்கும் பொழுது, யானை தன்னுடைய ஒரு மாலை போட்டு அவளை ராணியாக்குகிறாங்க. இது ஒரு கதை. அதுக்கப்புறம் ராணி ஆனதுக்கப்புறம் அவள் எப்படி தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாள், அந்த கௌரவம், அந்த பதவி உயர்வு, அல்லது எல்லோரும் அவளுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்ற ஆணவம், இது எல்லாம் இந்த குணங்கள் எல்லாம் சேர்ந்துடுது. அப்போ ஏழையாக இருக்கும் பொழுது ஒரு மனசு, பணம் வந்துவிட்டால் ஒரு மனசு, இப்படி இருக்கக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி தான், இதுதான் வாழ்க்கை, இதுதான் சம்சாரம். இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நாம் ஒரே ஒரு வேலை தாங்க செய்யணும். ஓம் நமோ நாராயணாயா. எல்லாத்துக்கும் சரண்டர் ஆகிடணும். கிருஷ்ணர்கிட்ட சரண்டர் ஆகிடணும், நாராயணன்கிட்ட சரண்டர் ஆகிடணும். அப்போது அந்த தெளிவு நமக்கு பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த தெளிவு கிடைத்து விட்டால் சுகம், துக்கம், ஆசை, எதிர்பார்ப்பு, இது எல்லாமே போயிடுங்க. நான் திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன். எதுக்காக அப்படி சொல்லுகிறேன்னு சொன்னாக்க, கடவுள் இருக்கிறாரில்ல, இந்த ஆராய்ச்சிக்கு நம்ம போக வேண்டாம். அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் வைத்து கொண்டால் அந்த நம்பிக்கையே நம்மை வாழ வைக்கும். நம்பிக்கை தாங்க வாழ வைக்கும். வீட்டில் யாரை நம்புகிறோம்? ஹஸ்பண்டை, அம்மா அப்பாவை, குழந்தைகளை, இப்படி தானே நம்பி வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ ஏன் அந்த கடவுளுக்கு மட்டும் அந்த இடம் கொடுக்கக்கூடாது? கடவுள் தானே படைத்தது. எவ்வளவோ கதைகள் இருக்கிறது, எவ்வளோ உபன்யாசங்கள் இருக்கிறது, எவ்வளவோ விமர்சனங்கள் பேசுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஏன் நம்ம அவங்களையே நம்ம குறையாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சில விஷயங்களை மேலோட்டமாக சொல்லும்பொழுது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். அதை ஆராய்ந்து பார்த்தால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். நன்றி, வணக்கம்.